Hello everyone, welcome back to our channel Sharmila Mahalakshmi. நான் ஷர்மிளா. எப்பவும் போல் காலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு என்னுடைய டே ஸ்டார்ட் ஆச்சுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு. பழைய சேனல் பார்த்திங்கன்னா அப்படியே தாங்க இருக்குது, ஏன்னா மானிட்டைஸ் ஆகிடுச்சு இல்லை. ஸோ அதுலேருந்து குட்டி குட்டியாக ஏர்னிங்ஸ் ஏறிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுருக்கேன். அது எப்பவும் போல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே அது இருக்குது. ஏதாவது ஒரு ரேண்டமான வீடியோஸ் எனக்கு அப்லோட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் அதில் அப்லோட் பண்ணுறேன். இதில் ஒரே மாதிரியான வீடியோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் நிறைய பேர் கேட்டிங்க ஏன் பூஜை ரிலேட்டடான வீடியோஸை போட மாட்டேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலி என்னென்னா, எனக்கு எல்லா விதமான சப்ஸ்கிரைபரும் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ஹிந்து பேஸ்டாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி எல்லா விதமான சப்ஸ்கிரைபருக்காகவும் நான் இந்த வீடியோ போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டிவைனான வ்ளாக்ஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய ஓல்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேயும் நான் டிவைன் வ்ளாக்ஸ்லாம் அதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் எனக்கு எல்லாருமே வேணும், எல்லாருமே என் வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான், தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேங்க. எனக்கு இந்த ஆயில்ஸ் அது இதுன்னு சிந்திடுச்சு. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சைடு வால் ஃபுல்லாக ஆயில் தெரிச்சிடுச்சு. இப்போ புது அரிசி மாற்றினாலையா என்னென்னு தெரியல, அந்த ரைஸ் குக்கர்லேருந்து வேறு தண்ணி வேறு தெரிச்சு ஃபுல்லாக இதாச்சு. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் எனக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். ரைஸ் இப்போ ஒரு பர்டிகுலர் பிராண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் அதை ஆர்டர் பண்ண முடியுமா அப்படின்னு யாருக்கா தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ராம் சிங்க்னு ஒரு பிராண்டு, ஸோ பட்டர்ஃப்ளை போட்டிருக்கோம் சம்திங். அந்த ரைஸ் எதில் ஆர்டர் பண்ணுறது அப்படின்றது மட்டும் எனக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆடியோ கொஞ்சம் கிளியராக இல்லைன்னா சாரிங்க, ஏன்னா ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்ட்டுருக்கு, கையன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த டைமில் தான் என்னால் எடிட்டும் பண்ண முடியுது. ஸோ அதனால் வேறு வழியே இல்லை. அண்ட் கூப்பிட்டும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். ஸோ இந்த நேரம் தான் அமைதியாக இருக்குமா, ஸோ அதனால் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். அண்ட் கிச்சன் வேலையெல்லாம் முடித்த கையோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் காலிஃப்ளவரில் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ என்ன பண்ணேன்னா காலிஃப்ளவரில் கொஞ்சம் சுடு தண்ணி சால்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். அது நல்ல இந்த பூச்சி புழுலாம் செத்துரும் இல்லையா. ஸோ அதனால் அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சமாக விடணும். ஆயில் விட்டோம்னா அந்த மசாலா பிரிஞ்சே வராது. ஸோ அந்த மசாலாவோட காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா பரட்டி எடுத்துருங்க. ஒரு 10 நிமிஷம், அவ்வளோ கூட வேணாம், ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அது இருக்கட்டும், அதோட சேரட்டும் அந்த மசாலாவோட. அப்போ தான் நீங்கள் ஆயிலில் போடும்போது அது செட் ஆகியிருக்கும். இல்லைன்னா தனியாக மசாலா பிரிஞ்சிட்டு வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அழகாக ஒட்டி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த இதாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ சிக்கன் நீங்கள் பொரிக்கிறீங்கனாலும் லைட்டாக மசாலாவோட லைட்டாக கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு மசாலா பிரிஞ்சு வராது. ஸோ அதோடு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு காஃபியும் போட்டாச்சு. நான் காஃபி அடிக்ட்டுங்க. ஸோ எப்போ பாரு காஃபி தான் குடிப்பேன். ஏதாவது ரொம்ப செம்ம கடுப்பில் இருந்தோ கூட போய் காஃபி போட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு பொறுமையாக அதை குடிச்சிட்ருப்பேன். ஸோ அந்த காஃபி முடிக்கிற கேப்பில் எனக்கு அந்த கோபமும் போயிருக்கும். ஸோ அது ஏதோ ஒரு மெடிசன் மாதிரி நடத்திட்டுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஃபுல்லாக காஃபி குடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனிங் தான் ஒர்க் போயிட்டுருக்கு. மதியம் வச்சுருந்த ஒரு குருமா மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த குருமாவே நைட்டுக்கும் சப்பாத்தி போட்டு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, ஸோ குக்கிங் கிடையாது நைட்டுக்கு. ஸோ அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீடெல்லாம் கூட்டிகிட்டு மாப் பண்ணிவிட்டு அந்த சோஃபா புதுசாக துவைச்சி காய போட்டிருந்தேன். ஸோ அதையும் எடுத்து சோஃபா கவரையும் விரித்து விட்டுட்ருக்கேன். அண்ட் டைனிங் டேபிளில் ஃபுல்லாக தூசி, எப்படி அதான் சொன்னேன்ல, சைடில் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கனால ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தூசி வந்துக்கிட்டே இருக்குது வீடு ஃபுல்லாக. ஸோ டஸ்ட்டாக தான் இருக்குங்க. சும்மா இப்படி நார்மலாக கூட்டிகிட்டு அடுத்த நாள் அந்த இடத்த போய் பாருங்கள், ஃபுல்லாக மண் மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா அப்பப்போ டஸ்ட் பண்ணுறது இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். இப்போ வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணுவேன்னா கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணி அதை ஃபுல்லாக ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணிடுவேன். ஸோ அப்படி பண்ணோன்னு வைங்களேன், இன்னும் நல்லா க்ளீன் ஆகிடும்.
டிவிலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக வாட்டர் வந்து கிளாத்தில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை வந்து வச்சு சர்க்குலர் மோஷனில் வந்து க்ளீன் பண்ணணும். நான் வந்து ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிவிலாம் வந்து ரொம்ப இருந்தால் தான் நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணணும், ஸ்ப்ரே பண்ணி சும்மா ஜஸ்ட்டு அது மேலே டஸ்ட் பண்ணி விடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா இப்போல்லாம் மேலாக டஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் மட்டும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீப் க்ளீன் மாதிரி எல்லா இடத்துலையும் அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று எனக்கு காலையில் விடிய காலையில் நான் பூஜை பண்ணணுமா, ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா நைட்டே கம்ப்ளீட்டாக வீடெல்லாம் கூட்டி மாப் பண்ணி நீட் பண்ணிடுவேன். ஸோ இப்போயே செம்ம டயர்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ அப்படியே போய் பொமக்ரானட்டில் வந்து ஒரு ஜூஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அதை வந்து ஜூஸ் போடுறதெல்லாம் பெரிய விஷயமா இருக்காது. அந்த மாதுளம்பழத்தை உரித்து வைக்கிறதாங்க செம்ம இதாக இருக்கும். நான் ப்ரெக்னென்சி டைமில் கூட ஹஸ்பண்ட் தான் எனக்கு எல்லாமே உரித்து வச்சுட்டு போயிடுவார். ஸோ இதை வந்து நான் வரதுக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணும், நான் அப்போவே சோம்பேறி. ஸோ இப்போ நானே உரித்து ஜூஸ் போடுறதுங்க கடுப்பாக தான் இருக்கும். பட் வந்து கூப்பிட்டுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ மாதுளம்பழம், மில்க், கொஞ்சமாக வந்து சர்க்கரை, ஸோ இது மட்டும் இருந்தால் போதும். நான் இப்போ வந்து ப்ரீத்தி ஜோடியாக்லேயே வந்து இந்த ஜூஸரில் வந்து பண்ண போகிறேன். இதில் என்னென்னா கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அது அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் இல்லையா, ஸோ அதனால் இந்த ஃபில்டரோடு இருக்கும். இந்த ஃபில்டரை நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த சைடு 4 சைடு வந்து ஒரு மாதிரி எட்ஜஸாக தெரியுது பார்த்திங்க, அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியே தான் இதுவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அழகாக கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த சீடெல்லாம் வெளியே வராது. லைட்டாக கொஞ்சம் மேலே இருந்தால் கூட சீடெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு நடுவில் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரை ஓட விட்டோம்னா இந்த மாதிரி ஜூஸ் மட்டும் வரும். நம்ம அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப ஜூஸ் கம்மியாக இருந்தாலும் லைட்டாக நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஜூஸோட மில்க், சுகர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஜூஸ் போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு நம்ம மொத்தமாகவே அடித்து அந்த வடிகட்டிக்கலாமே அப்படின்னா அந்த கொட்டையெல்லாம் வந்து சேருங்க, கொட்டையெல்லாம் அடிச்சிருக்கோம். ஸோ அந்த குடிக்கும்போது ஏதாவது ஒரு 1-2 அந்த கொட்டை வந்து நமக்கு வாயில் வரதா செய்யும். ஸோ அதனால் வந்து இப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறது. ஃபைனலாக நைட்டு பாத்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு குளியலும் போட்டுட்டு அப்படியே போய் தூங்குனேங்க. எவ்வளோ வேலை செஞ்சாலும் லாஸ்ட்டில் குளிச்சுட்டு தூங்குங்களேன், அப்படியே சூப்பராக தூக்கம் வந்துடும், உடனே தூக்கம் வந்துடும், நல்லா தூங்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.